பிரதமர் மோடியின் தமிழக வருகை எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கோஷமிட்ட நிலையில் கருப்பு கொடியை பிடுங்கிய போலீசாருடன் வாக்குவாதம். 2 புறாவின் காலில் கருப்பு துணி கட்டி பறக்கவிட்ட நிலையில் ஒரு புறா பறந்துவிட்டது. மற்றொரு புறாவை பாய்ந்து சென்று புறாவை மடக்கி பிடித்த போலீசார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கமால் பகுதியில் வசித்து வரும் திருவொற்றியூர் 6வது வார்டு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினரும் வடசென்னை முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரவியம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தனது வீட்டு வாசலில் அமர்ந்து கருப்பு கொடியேந்தி ஏற்றி மத்திய அரசுக்கும் மோடிக்கும் எதிரான கண்டன கோஷங்களை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கருப்பு கொடியை கீழே இருக்குமாறு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அறிவுறுத்தியும் கொடியை இறக்காததால் போலீசார் கொடியை வலுக்கட்டாயமாக பிடுங்கினர். கொடியை பிடுங்கியதும் போலீசாரோடு காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இப்படியான சூழ்நிலையில் திடீரென 2 புறாவின் காலில் கருப்பு துணி கட்டி பறக்கவிடப்பட்ட நிலையில் ஒரு புறா பறந்துவிட்டது. மற்றொரு புறாவை போலீசார் மடக்கி பிடித்தனர். புறாவை மடக்கி பிடித்த நிலையில் தொடர்ந்து போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்க போங்க